ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 1. சுத்யும்ன மகாராஜா ஒரு பெண்ணாக மாறுதல் என்னும் முதல் அத்தியாயத்தின் சுருக்கம். சுத்யும்னர் எப்படி ஒரு பெண்ணாக மாறினார் என்பதையும், வைவஸ்வத மனுவின் வம்சம் எப்படி சந்திரனிலிருந்து வரும் சோம வம்சத்தோடு கலக்கப்பட்டது என்பதையும் இந்த அத்தியாயம் விவரிக்கிறது. வைவஸ்வத மனு முன்பு திராவிட தேசத்தை ஆண்ட சத்தியவிரத மகாராஜன் ஆவார். பரீட்சித் மகாராஜா விரும்பியதால் சுகதேவ கோஸ்வாமி இந்த வைவஸ்வத மனுவை பற்றி கூறினார். இந்த வம்சத்தை பற்றி விவரிக்கும்போது பிரளய நீரில் படுத்திருந்த பரமபுருஷ பகவானின் நாபியிலிருந்து உற்பத்தியான தாமரை மீது எப்படி பிரம்மதேவர் பிறந்தார் என்பதையும் கூட அவர் விளக்கினார். பிரம்மதேவரின் மனதிலிருந்து மரீச்சி முனிவர் உற்பத்தியானார். மரீச்சியின் மகன் கஷ்யப முனிவர். கஷ்யப முனிவருக்கும் அதித்திக்கும் விவஸ்வான் பிறந்தார். விவஸ்வானிலிருந்து சம்ஞாவின் கருவில் பிறந்தவரான ஸ்ரார்த்த தேவ மனு வந்தார். சம்ஞாவின் கருவில் பிறந்தவரான ஸ்ரார்த்த தேவ மனு விஸ்வானிலிருந்து வந்தார். ஸ்ரார்த்த தேவரின் மனைவியான ஸ்ரத்தை இக்ஷ்வாகு மற்றும் நரகன் போன்ற 10 மகன்களை பெற்றாள். இக்ஷ்வாகு மகாராஜனின் தந்தையான ஸ்ரார்த்த தேவர், அதாவது வைவஸ்வத மனு, இக்ஷ்வாகு பிறப்பதற்கு முன் புத்திரபாகியம் இல்லாதவராக இருந்தார். ஆனால் மாமுனிவரான வசிஷ்டரின் கருணையால் அவர் மித்திரரையும் வருணனையும் திருப்திப்படுத்துவதற்காக ஒரு யாகத்தை செய்தார். அதன் பிறகு வைவஸ்வத மனு ஒரு மகன் வேண்டும் என்று விரும்பிய போதிலும் அவரது மனைவியின் விருப்பத்தால் இலை என்னும் பெயர் கொண்ட ஒரு மகளை அவர் பெற்றார். ஆனாலும் வைவஸ்வத மனு பெண் மகளை கொண்டு திருப்தி அடையவில்லை. இதனால் வைவஸ்வத மனுவின் திருப்திக்காக பெண்ணாக பிறந்த இலை ஒரு ஆணாக மாறிவிட வேண்டும் என்பதற்காக மாமுனிவரான வசிஷ்டர் பிரார்த்தனை செய்தார். அவரது பிரார்த்தனை பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரால் நிறைவேற்றப்பட்டது. இவ்வாறாக இலை என்னும் பெண் சத்யும்னன் என்னும் அழகிய இளம் வாலிபனாக மாறினான். ஒரு சமயம் சுத்யும்னன் தனது மந்திரிகளுடன் வேட்டையாடி கொண்டு வனத்தில் சஞ்சரித்தார். மேருமலை அடிவாரத்தில் சுகுமாரம் என்ற பெயர் கொண்ட ஒரு அடர்ந்த காடு இருந்தது. அந்த காட்டினுள் நுழைந்த உடனேயே அவர்கள் அனைவருமே பெண்களாக மாறிவிட்டனர். இந்த மாற்றத்தின் காரணத்தை பரீட்சித் மகாராஜா சுகதேவ கோஸ்வாமியிடம் வினவினார். சுகதேவரும் பெண்ணாக மாற்றப்பட்ட சுத்யும்னன் எப்படி சந்திரனின் மகனான புதன் என்பவனை தனது கணவனாக ஏற்று புரூரவஸ் என்ற மகனை பெற்றார் என்பதை விளக்கினார். சிவபெருமானின் கருணையால் 1 மாத காலம் பெண்ணாகவும் 1 மாத காலம் ஆணாகவும் வாழக்கூடிய வரத்தை சுத்யும்னன் பெற்றார். இவ்வாறாக தனது ராஜ்யத்தை திரும்ப பெற்ற அவர் உத்கலன், கயன் மற்றும் விமலன் என்ற 3 புத்திரர்களை பெற்றார். இவர்கள் சிறந்த சமயப்பற்று கொண்டவர்களாக இருந்தனர். அதன் பிறகு ராஜ்யத்தை அவர் புரூரவசிடம் ஒப்படைத்துவிட்டு வானப்பிரஸ்த வாழ்வை மேற்கொண்டார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 1. சுத்யும்ன மகாராஜா ஒரு பெண்ணாக மாறுதல் என்னும் முதல் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.